ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சூப்பரான க்ரீமியான மேங்கோ ஐஸ்கிரீம் தாங்க செய்ய போகிறோம். இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்னும் க்ரீமியாக இருந்துச்சுன்னு இது வந்து ஃப்ரீஸே ஆகலை. இந்த ஃப்ரீஸ் ஆகாமல் இங்கே எப்படி ஸ்மூத்தாக இன்னும் டேஸ்டியாக க்ரீமியாக இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1/4 லிட்டர் பால் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து கலந்து விட்டுட்டு இருக்கும்போது நமக்கு வந்து அடி பிடிக்காமல் நல்லா சூப்பராக கிடைக்குங்க. இப்படி நம்ம வந்து கலக்காமல் விட்டுட்டு நமக்கு வந்து அடி பிடிச்சிருங்க. கலந்து விட்டுகிட்டே இருங்க. இப்போ இந்த மாதிரி பொங்கி வரும்போது என்ன செய்யுங்கன்னா, மேலே வந்து ஏடு கட்டுங்க. அதை வந்து தனியாக ஒரு கிளாஸில் எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி எனக்கு எடுத்து வைக்கும் போது ஒரு 1/2 கிளாஸ் மாதிரி எனக்கு கிடச்சிருந்துச்சுங்க. இப்போ இது வந்து தனியாக இருக்கட்டும். இப்போ வந்து இதை வந்து நல்லா கொதிச்சுட்டே இருக்கும்போது இந்த மாதிரியே செஞ்சு விட்டுட்டே இருங்க. நமக்கு வந்து மேலே ஏடு கட்டு அதை எடுத்துக்கிட்டே இருக்கணும். அது வந்து கொஞ்சம் கம்மியான பிறகு என்ன செய்யுங்கன்னா, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சமாக ரொம்ப கட்டி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் லைட்டாக பால் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி தண்ணியார அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணுங்க. இது நல்லா ஆறட்டுங்க. இதை வந்து கொஞ்ச நேரம் இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கூலிங் ஆகி இந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து இதை என்ன செய்யுங்கன்னா, ஒரு பீட்ரு போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் குட்டி மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக பாருங்கள். இந்த அளவுக்கு அரைச்சிட்டு என்ன செய்யுங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டே கொஞ்சம் மேங்கோவை வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கோங்க. இது கூடயே கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்காங்க. நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணதை இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரெண்டும் ஒன்றாகிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்யுங்கன்னா, இதிலே கொஞ்சம் மில்க் மேட் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம வந்து ஸ்பூனால் எடுக்கும் போதே நல்லா ஸ்மூத்தாக இருக்குன்னு நமக்கு தெரியுங்க. இப்போ பாருங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் அது போட்டுட்டு அது மேலேயே கொஞ்சம் மேங்கோ க்யூப்பையும் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு கவர் வச்சு க்ளோஸ் பண்ணி அடைச்சிருக்கோங்க. எதுக்காக நம்ம வந்து இப்படி செய்யணும், நமக்கு வந்து அப்போ தான் மேங்கோ ஐஸ்கிரீம் வந்து ஃப்ரீஸ் ஆகாதுங்க. ஃப்ரீஸ் ஆகாமல் ஸ்மூத்தாக கிடைக்கும். இந்த மாதிரி செஞ்சுட்டு நான் ஒரு 8 ஹவர்ஸ் இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேங்க. அதாவது நைட்டு வச்சு காலையில் எடுத்துருக்கேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ஆயிருக்கு. இது வந்து இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு வந்து ஃப்ரீஸ் ஆகாதுங்க. நல்லா ஸ்மூத்தாக கிடைக்குங்க. பாருங்கள், ஒரு ஸ்பூன் வச்சு இதுங்கும் போது எப்படி இருக்குண்டு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருந்தால் தாங்க இந்த மாதிரி ரோல் ஆகி வரும். பாருங்கள், எவ்வளோ ஸ்மூத்தாக எவ்வளோ க்ரீமியாக இருக்கும் பாருங்கள். அது வந்து ஃபஸ்ட் டைம் தாங்க செஞ்சேன். இதை நான் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு சூப்பராக வரும்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.